ஒவ்வொரு திருக்குறளையும் அதன் பொருளையும் கூறுவதுடன் அந்த திருக்குறளின் பொருளோடு தொடர்புடைய ஒரு இனிய தமிழ் திரைப்பட பாடல் வரிகளோடு அந்த திருக்குறளின் பொருளை இணைத்து விளக்கங்கள் கூறி அத்திருக்குறளின் பொருளை மேலும் விளங்கச் செய்து அந்த திருக்குறளின் சீரிய கருத்தினை இந்த பிரபஞ்சம் முழுவதிலும் உள்ள மக்களினுடைய நிகழ்கால வாழ்வியல் முறைகளோடு இணைக்கின்ற ஒரு முயற்சி தான் இந்த கருத்தாக்கத்தினுடைய நோக்கம். அந்த முயற்சியிலே இன்று நாம் எடுத்துக்கொள்ளும் திருக்குறள் எண் 392. பொருட்பாலிலே அரசியலிலே கல்வி என்கின்ற அதிகாரத்திலே அமைய பெற்றுள்ள அந்த திருக்குறள் எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு. எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு. அதாவது எண்களின் மூலம் அறியப்படுகின்ற கணிதம் பற்றிய அறிவும் ஏனைய எழுத்துகளின் மூலம் அறியப்படுகின்ற உலகியல் பற்றிய அறிவும் இவ்வுலகிலே வாழ்கின்ற மனிதர்கள் பெறப்பட வேண்டிய அறிவு கண்களாகும் என்பது இந்த திருக்குறளின் அற்புதமான கருத்தாகும். எண்களும் எழுத்துகளும் மனிதனுடைய கண்களாக கருதப்படும் என்கின்ற இந்த திருக்குறளின் அற்புதமான கருத்தோடு தொடர்புடைய இனியதொரு தமிழ் திரைப்பட பாடல் வரிகளை நாம் தேடுகின்ற பொழுது பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் இயற்றி ஒரு திரைப்படத்திலே பயன்படுத்தப்பட்டிருக்கின்ற ஒரு அருமையான பாடல் வரிகள் நம் நினைவுக்கு வருகிறது. ஒரு அன்பு தாய் தனது கண்ணுக்கு கண்ணான பெண் குழந்தையிடம் அந்த பெண் குழந்தை தனது இரு கண்களாக போற்ற வேண்டிய கல்வியின் அருமை குறித்து மிகுந்த பொறுப்புணர்வுடன் எடுத்து உரைக்கின்ற ஆற்றல் மிக்க பாடல் வரிகள் அந்த அருமையான பாடல் வரிகள். அந்த அன்பு அன்னை தனது பெண் குழந்தையிடம் இவ்வாறு அந்த பாடல் வரிகளிலே கூறுவார்: எனது கண்ணார கண்ணே, நீ படிப்பறிவில்லாத பெண்ணாக இருந்து அது பற்றி இந்த ஊராருக்கு தெரிய வந்தால் அறிவு கண்களை கொடுக்கின்ற ஆற்றல் மிக்க கல்வி அறிவினை ஏன் நீ உனது பெண் குழந்தைக்கு வழங்கவில்லை, வழங்குவதற்கு ஏற்பாடுகள் செய்யவில்லை, அவளை ஏன் பள்ளிக்கூடம் சென்று படிக்க வைக்கவில்லை என்று என்னை கேலி பண்ணுவார்கள். எனவே எனது கண்ணான அருமை பெண்ணே, பள்ளிக்கூடம் தொடங்கும் நேரத்தினை இந்த கடிகாரத்தினுடைய முற்கள் ஓடி அந்த நேரத்தினை காட்டுவதற்கு முன்பாக நீ அண்டை வீட்டு பெண்களோடு ஓடி சென்று பள்ளிக்கூடத்தை அடைந்து அரிய கல்வி அறிவினை பெற வேண்டும். அதற்காக தலைவாரி பூச்சூடி உன்னை இந்த அன்னை பாடசாலைக்கு போய் என்று சொல்கிறேன். ஆனால் நீ சிலை போலே ஏன் அங்கே நிற்கிறாய்? நின்று கொண்டு சிந்தாத கண்ணீரை ஏன் சிந்துகின்றாய்? விரைந்து ஓடி சென்று கணித அறிவையும் இவ்வுலகியல் பற்றிய அறிவினையும் பெற்று சிறப்பு அடைவாயாக என்று குறிப்பாக பெண் பிள்ளைகள் சிறப்பாக படிக்க வேண்டும் என்று அந்த அன்னை அவர்கள் அந்த கல்வியை சிறப்பாக பெற்று தமது வாழ்வினை மேம்படுத்தி கொள்ள உற்சாகப்படுத்தி ஊக்கமூட்டி தனது பெண் பிள்ளையை பள்ளிக்கூடத்திற்கு ஒரு அன்னை செல்ல வலியுறுத்துவதாக அமைந்த அந்த அற்புதமான பாடல் வரிகள் இடம்பெற்ற திரைப்படம் 1956 வெளிவந்த ரங்கோன் ராதா. பாவேந்தர் பாரதிதாசன் இயற்றி வழங்கியிருந்த அந்த பாடலை பயன்படுத்தி TR பாப்பா சிறப்பாக இசை அமைக்க பானுமதி மிக அருமையாக பாடுகின்ற அந்த அற்புதமான பாடல் வரிகள் இதோ என் குரலில் உங்களுக்காக. படியாத பெண்ணாயிருந்தாய், நீ படியாத பெண்ணாயிருந்தாய், கேலி பண்ணுவார் என்னை ஊரார் தெரிந்தாள். படியாத பெண்ணாயிருந்தாள், கேலி பண்ணுவார் என்னை ஊரார் தெரிந்தாள். கடிகாரம் ஓடும் முன் ஓடு, நீ கடிகாரம் ஓடும் முன் ஓடு, என் கண்ணல்ல அண்டை வீட்டு பெண்களோடு தலைவாரி பூச்சூடி உன்னை, தலைவாரி பூச்சூடி உன்னை, பாடசாலைக்கு போய் என்று சொன்னால் உன் அன்னை, தலைவாரி பூச்சூடி உன்னை, பாடசாலைக்கு போய் என்று சொன்னால் உன் அன்னை, தலைவாரி பூச்சூடி உன்னை. சிலை போலே ஏனங்கு நின்றாய், நீ சிலை போலே ஏனங்கு நின்றாய்,
நீ சிந்தாத கண்ணீரை ஏன் சிந்துகின்றாய்? தலைவாரி பூச்சூடி உன்னை, தலைவாரி பூச்சூடி உன்னை பாடசாலைக்கு போய் என்று சொன்னால் உன் அன்னை, தலைவாரி பூச்சூடி உன்னை. எனவே எண்களின் மூலம் அறியப்படுகின்ற கணிதம், ஏனைய எழுத்துகளின் மூலம் அறியப்படுகின்ற இந்த உலகியல் பற்றிய அறிவு, இவ்விரண்டும் இங்கே இந்த உலகிலே வாழுகின்ற மனிதர்களுக்கு அவசியமாக பெறப்பட வேண்டிய இரு அறிவு கண்களாகும் என்கின்ற இந்த திருக்குறளின் அற்புதமான கருத்தினை அறிந்து உணர்ந்து நாமும் எண்ணியல் பற்றிய அறிவும் எழுத்துக்களை பற்றிய அறிவும் பெற்று சிறப்பான புகழை அடைவோம். மீண்டும் ஒரு இனிய திருக்குறள், திருக்குறள் எண் 393. அந்த திருக்குறளின் பொருளோடு தொடர்புடைய இனியதொரு தமிழ் திரைப்பட பாடல் வரிகள். இவற்றோடு நாம் விரைவில் மீண்டும் சந்திக்கலாம். அதுவரை அன்பு வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்களுடைய அன்பு ஆராய்ச்சியாளர் முனைவர் க. சிவசங்கர். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.